மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் 10 பல் பூண்டு, 2 பெரிய தக்காளி, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்குவோம். இதுவே போதும். அதுக்கப்புறம் மாங்காய் 1 எடுத்துக்குவோம். அப்புறம் மிளகாய்த்தூள், புளி, கருவேப்பிலை, வடகம் தாளிப்புக்கு இது போதும். இப்போ வானல் வச்சுக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டுக்குவோம். வடகம் போட்டால் மீன் குழம்புக்கு வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழம்பு சூப்பராக இருக்கும். வடகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் 10 பல் பூண்டு உரித்து வச்ச பூண்டு சேர்த்துக்குவோம். பூண்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும், சீக்கிரமாக வதங்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா குழைய வதங்கினா தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தக்காளி சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. அது கூட மிளகாய் தூள்லாம் சேர்த்து புளி கரைச்சலை சேர்த்துக்குவோம். புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டேன். புளி கரைச்சலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டா புளிப்பு அதிகமாகிடும். அதனால் நம்ம குழம்பு நல்லா கொதித்து மீன் போடுற ஸ்டேஜுக்கு இருக்கும்போது மாங்காய் சேர்த்துக்குவோம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த கவலை மீனை சேர்த்துக்குவோம். கவலை மீனை சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். குழம்பு நல்லா கொதித்ததும் இறக்கிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு பாருங்கள். நல்லா சுண்டி வந்துடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு குழம்பு. இப்போ நம்ம தேஜு குட்டிக்கு